தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். பிக் பாஸ். ஆக்சுவலா இந்த ஒரு ஷோ சார்ந்து நாம பேசுறோம் அப்படின்னாலே ஏதோ ஒரு இஷ்யூ அங்கே நடந்திருக்குன்னு அர்த்தம். அது நம்ம சமூக தாக்கம் சார்ந்து அதிகமாக பேசுவோம். ஆனால் இந்த முறை கானா வினோத் இருக்கார்ல, அந்த நல்ல மனுஷனை பற்றி தான் பல விஷயம் பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நான் பட்ட கஷ்டத்துக்கு எனக்கு இது போதண்டா. எனக்கு இது வந்து கோடி ரூபாய் மாதிரி. நோ, நீங்க அழக்கூடாது. வினோத், யார் என்ன சொன்னாலும் வெல் பிளேட். இந்த லட்சங்கள் கோடிகளா மாறும் நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை. பிக் பாஸ் சீசன் 9 ஆக்சுவலாக இது வரைக்கும் நடந்த பிக் பாஸ் தொடர்கள்லையே இதுதான் ரொம்ப 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 புவரஸ்ட் தொடர்னு பேர் வாங்கின ஒரு தொடர். அதுவும் ஆபாச விஷயங்கள் ஆக்கிரமிச்ச தொடராகவும் பார்க்கப்படுச்சு. இதில் இருக்கிற கண்டஸ்டன்ட்டே வெளியே வந்து குறிப்பிட்ட அந்த ஷோ ரன் பண்ணிட்டு இருக்காங்களே அவங்களுக்கு எதிராக சட்டப்பூர்வம் நோட்டீஸ் அனுப்புகிற மாதிரிலாம் விஷயம் பெருசாக போச்சு. யாரை பற்றி சொல்கிறேன்னு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டஸ்டண்ட்டாக வந்த நந்தினி இருக்காங்களே அவங்கள பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு கண்டஸ்டன்ட்டே கொந்தளிச்ச ஒரு கோபப்பட்ட ஷோவாக தான் இந்த ஷோ பார்க்கப்பட்டு இருக்கு. மக்கள் மத்தியிலும் கிட்டத்தட்ட அதே தான். ஆனால் இப்போ ஏற்பட்ட ஒரு ஷோவாக இருந்தாலும் அதில் இருக்க ஒரு கண்டஸ்டன்ட் கானா வினோத்னு ஒரு பர்சன், இவர் அங்கங்கே ஆஹா ஓஹோன்னு எல்லாரும் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் அந்த ஷோ பார்க்குறதுல உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனால் அந்த கான்டென்ட்டுக்காக மட்டும் வீடியோஸ் நம்ம அங்கங்கே பார்ப்போம் பார்த்தீங்களா. அப்படி நான் தேடி போனேன். ஏன்னா ட்ரெண்டிங்கில் ஃபுல்லாக கானா வினோத் பேர் இருந்துச்சு. அப்படின்னா பண்ணிட்டாப்புல இந்த அளவுக்கு பேசுகிறான்னு சொல்லிட்டு இவரோட பழைய வீடியோஸ் எல்லாமே எடுத்து பார்க்குறேன். பேசலாமா மக்கள், அந்தளவுக்கு ஒரு தங்கமான மனுஷன் தான் தெரியிறாப்புல. இந்த கூட்டத்துக்கு மத்தியில் ஒரு நல்ல கண்டஸ்டண்ட்டாக ஒரு பார்க்கலான்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அந்த விஷயம் தோணி முடியறதுக்குள்ளேயே அடுத்து ஒன்றா விஷயம் ரிவீல் ஆச்சு பாருங்க. நம்ம கண்டப்பட்ட நேரம் ஒன்றுவோ தெரியல. அந்த ஷோவில் இவர் இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண மாட்டாருங்க. அது இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இந்த ஷோவில் பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்த எல்லாருமே கை காமிச்ச ஒரு பேர் பார்த்தீங்கன்னா டைட்டில் வின்னர்ஸாக இருந்து கானா வினோத் தான். கண்டிப்பாக இவர் தான் டைட்டில் அடிப்பார்னு எல்லாருமே நம்பினாங்க. கண்டஸ்டன்ட்டே அப்படின்னா மக்கள் அந்த ஷோவை பார்க்குறவங்க எந்த அளவுக்கு தீவிரமாக நம்பி இருப்பாங்க பாருங்க. இந்த வீடியோ பார்த்துருக்க பல பேர் கூட கானா வினோத்தோட ஃபேன்ஸாக இருக்கலாம். பணப்பெட்டி பிக் பாஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஒரு பெட்டியை வச்சுருவாங்க, விருப்பப்படுறவங்க எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அதோட அவ்வளோதான் இருக்க மாதிரியே இருக்கும். அந்த பெட்டியோடு சேர்த்து இது வரைக்கும் அவங்க எத்தனை நாட்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அதுக்கான அமௌண்ட்டும் அவங்களுக்கு தனியாக கிரெடிட் ஆகிடும். அப்போ ஏற்பட்ட விஷயம் சார்ந்து ஒன்று நடந்துச்சா, அங்கே ஒவ்வொருத்தரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி சில விஷயங்களை பேச போனாங்க. அரோரா அவர்கள் பேசின விஷயம் ஒன்று வினோத்துக்கிட்ட, அப்புறம் மற்ற சில பேர்லாம் பேசின விஷயம். இதில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டாரா என்னவோ தெரியல. 18 லட்சம் ரூபாய் அந்த பணப்பெட்டியோட வர்த்து. அதை எடுத்துகிட்டு கிளம்பிட்டாருங்க. அதுவும் கிளம்புறப்ப வினோத் கதறி அழுது இருக்குல்ல, ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் அந்த ஷோ பார்க்காதவங்க கூட இந்த ஒரு வீடியோ மட்டும் பார்த்தானா ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. இன்னும் இந்த பையன் இவ்வளோ அழுதுட்டு இருக்காரு, பாவமாக இருக்கு அப்படின்ட்டு. எனக்கு இதுவே பெருசு, எனக்கு இந்த அளவுக்கு பணம் கிடைச்சதே பெரிய விஷயம், இதுக்காக தான் வந்தன்ற மாதிரி அவர் அங்கே ஏக்கமாக அழுது ஒரு மாதிரி தாங்க இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது எதுக்கு நம்ம மக்கள் இந்த அளவுக்கு ஒருத்தர் பின்னாடி போனாங்க அப்படின்றதுக்கு, சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்றதுக்கு இந்த காட்சியை பார்க்கும்போது தெளிவாக புரிஞ்சிருச்சு. ஸோ என் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு இப்போ பல பேர் சோஷியல் மீடியா முழுக்க ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்மளை அழ வைக்கிறோன்னா நம்ம மறந்துடலாம், ஆனால் நம்மளை சிரிக்க வச்சவங்கள அவ்வளோ சீக்கிரம் லைஃப் முழுக்க மறக்கவே முடியாது. அந்த மாதிரி கானா வினோத் அவர்கள் இந்த ஷோ முழுக்க பண்ண அந்த காமெடிஸ் இருக்குல்ல, அதை திரும்ப திரும்ப லூப்பில் பார்த்து ரசித்து சிரிச்சுக்கிட்டு இருக்கவங்க வீடுகள் முழுக்க இருக்க தான் செய்கிறாங்க. இதனால என்னவோ இந்த வார்த்தைகளுக்கு இப்போ வலு சேர ஆரம்பிச்சிருக்கு. அது ஒரு கண்டஸ்டண்ட்டும் வினோத் அவர்களை ஆரத்தழுவி வழி அனுப்பி அவங்க ஒரு பக்கம் கதறி அழுது. பிக் பாஸ் ஷோனா கொஞ்சம் ஜாலிக்கு பார்ப்பாங்க, ஒரு சில பேர் ஒரு சில விஷயத்துக்காக பார்ப்பாங்க. ஆனால் இந்த முறை இவர் போறாரு பார்த்தீங்களா, இதை பார்க்கணுமான்ற பயத்தில் பல பேரும் பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்த்தா நம்மளும் கொஞ்சம் அழுதுறோமே ப்ரோ அப்படின்னு பேசுகிறவங்களாம் பார்க்க முடிஞ்சிட்டு இருக்கு. ஆக்சுவல் வின்னர்ஸ் பட் நெவர் வான் டைட்டில் பிக் பாஸ். அதாவது அந்த பிக் பாஸ் ஷோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்க வரைக்கும் இவர் தான்ப்பா டைட்டில் வின்னர் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். சடனாக ஏதோ ஒன்று நடக்கும், அவங்க டைட்டில் வின் பண்ணாமே போயிடுவாங்க. அவங்க பட்டியலில் இப்போ வினோத்தை சேர்ந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஓவியா, இவங்களை தொடர்ந்து கவின், இவங்களை தொடர்ந்து பிரதீப் ஆண்டனி, மறக்க முடியுமா? இப்போ இந்த வரிசையில் தான் கானா வினோத்தை சேர்ந்திருக்காப்புல. ஏன்னா இந்த ஷோ பார்த்து எல்லாருமே சர்டிஃபை பண்ணது வினோத் தான்ப்பா டைட்டில் வின்னர்னு. ஆனால் நடக்கல பார்த்தீங்களா, அந்த எலிட் லிஸ்ட்டில் இவரும் சேர்ந்துட்டார். இந்த ஹார்ட் பிரேக் ஸ்டோரி அப்படின்றது இந்த பிக் பாஸ் ஹிஸ்டரியை பேஸ் பண்ணி தொடர்ந்துக்கிட்டே இருக்குங்க. த ரியல் டாப் 3 வேர் ஆல்ரெடி புஷ்ட் அவுட்டுன்னு இப்போ நிறைய பேர் சோஷியல் மீடியா முழுக்க எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்த ஷோவில் கான்டென்ட் மேக்கிங்க்கு பயங்கரமாக உதவுனது இந்த 3 பேர் தான். இவங்க 2 பேர் சார்ந்து உங்களுக்கு அபிமானம் இருக்கோ இல்லையோ, ஆனால் ப்ரோமோஸ் எத்தனை ப்ரோமோஸில் இவங்க வந்திருக்காங்க மட்டும் செக் பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கே புரியும்.
ரைட்டு. பிக் பாஸ் இது வரைக்கும் ஓரளவுக்கு உயிர்ப்போடு இருக்க காரணமா இவங்க தான் இருந்திருக்காங்கன்னு லிட்டரலாக உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ கமருதீன் காலி, கானா வினோத் இப்போ காலி, விஜய் பார்வதி இதுக்கு முன்னாடியே காலி. இந்த 3 பேரும் தான் கிட்டத்தட்ட ஷோ ரன்னர்ஸாக இருந்தாங்க. ஆனால் அந்த 3 பேர் இல்லாத இந்த பிக் பாஸோட ஃபைனல் எபிசோட் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக அந்த டீம் மேக் பண்ண போகிறாங்கன்றதான் அடுத்த கட்ட பெரிய கியூரியஸான ஒரு கேள்வியாக இப்போ எழுந்து நிற்குது. இவங்க இல்லாத ஃபைனல் எபிசோடு. ஓகே, வினோத் இது போல் பணப்பெட்டியோடு போயிட்டார் அப்படின்ற தகவல் வந்துச்சுல, அப்போ பெருசாக இது யாரும் நம்பலை. அதெல்லாம் இருக்காதுப்பா, டைட்டில் அடிச்சாருன்ற முனைப்பில் வந்திருக்காப்புல, நல்ல மனுஷனாக இருக்காப்புல, அவர் அடிச்சுட்டு தான் போவார் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்கும் போது அந்த தகவல் வந்துச்சா, அது நிறைய பேர் நம்பலை பணப்பெட்டியோடு போயிட்டாருன்னு. நம்ம கானா வினோத்தோட மனைவி இருக்காங்களே பாக்கியா, இவங்க ஒரு பதிவை போட்டாங்க சோஷியல் மீடியாவில். அதை பார்த்துட்டு பல பேர் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. ப்ரோமோ வரதுக்கு முன்னாடி சொல்கிறேன், கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. ஓகே, வினோத்து போயிட்டாப்புல வெளியே பணப்பெட்டியோடு அப்படின்ட்டு. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க, ஹாய் காய்ஸ், எவ்வளோ லவ்வுங்க வினோத்து மேலே, பாசத்தில் என்னையே ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. பொண்டாட்டியை விட மக்கள்லாம் வினோத் அவர்கள் மேலே பாசத்தை பொழிஞ்சு அவங்களே ஓவர்டேக் பண்ணிட்டோமா, இந்த அன்பை விடவா அந்த டைட்டில் பெருசு அப்படின்னு வார்த்தைகளை போட்டாங்க. அவ்வளோதான். மக்கள்லாம் இதை ரைட்டு வினோத் வெளியே போயிட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணுற அதே நேரம் ப்ரோமோ வெளியே வந்துச்சுங்க. அந்த ப்ரோமோவில் தான் வினோத் அவர்கள் கதறி அழுது பார்க்கவே நம்மளுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் உண்மையிலேயே. இதுக்கு மத்தியில் யாரோ வெளியே போனதுக்கு யாரையோ பொழப்பாங்களே, அது மாதிரி விஷயமும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது திவாகரும் பிரவீன் ராஜும் சேர்ந்து தான் வினோத்தை பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க. 2 நாட்கள் வரைக்கும் வினோத் மண்டையில் கண்டத்தையும் ஏற்றி அவர் அந்த ஷோலேருந்து வெளியே அனுப்புகிற மாதிரி விஷயங்கள்லாம் பேசிட்டாங்க. அதனால வினோத் கடைசியில் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கிடைச்ச வரைக்கும் லாபன்ற மாதிரி பணப்பெட்டி எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. அந்த முடிவெடுக்க இவங்க தான் காரணம்னு சம்மந்தம் இல்லாமல் இவங்கள போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காங்க. நான் அந்த ஷோ பார்க்கல, நீங்கள் பார்த்துருப்பீங்களா மக்களே, இவங்க 2 பேர் காரணமா என்ன? ஏன்னா இன்னொரு பக்கம் அரோராவை பல பேர் தாக்குறாங்க. பாருங்க அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க வினோத் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரோரா வினோத்துக்காக தான் பயங்கரமாக பேசுகிறாங்கப்பா, அவங்கள இப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு அவங்க பக்கம் பிஆர் டீம்னு கேள்விப்பட்டிருக்கீங்க பாருங்க. அது இல்லாமல் ஒரு கண்டஸ்டண்ட்டை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் தாண்டி நம்ம வினோத்தை பற்றி பேசுகிறோம்னாக்கா பிஆர் தொடர்பு அங்கே பெருசாக இல்லைன்றதான் நம்மளுக்கு தெரியுது. ஓகே, பிக்சர் ஆஃப் த டேன்னு இந்த ஃபோட்டோ தான் பல பேர் எடுத்து இப்போ ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பாட்ஷா ஆட்டோக்காரர் பத்திர ரஜினி அவர்கள் கிட்டத்தட்ட அதே லுக்கு தான். அங்கே இருக்கிறவங்கலாம் அவர் அப்படி இமயமாக பார்க்குற மாதிரியும் ஒட்டுமொத்தமாக முடிஞ்சிருச்சு, சரி கிடைச்ச வரைக்கும் ஓகேன்ற மாதிரி நம்ம போவோம், ஏன்னா இதுக்கப்புறம் லாஸ் இல்லை பெருசாக போவோன்ட்டு அவர் கேஷுவலாக இருக்க மாதிரி தான் இந்த பிக்கு பயங்கரமாக சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் இந்த மீம் வேறு பயங்கரமாக போய்கிட்டு இருக்குங்க. அதாவது பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இதில் வின்னரா ஆனியனோ ரன்னரா நான் சொல்ல விரும்பல, அந்த எப்படி அவங்க ஃபேமஸ் ஆனான்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த 2 தரப்பு தான் வின்னர் ரன்னராக இருக்குன்ற மாதிரி ஒரு மீமை பயங்கரமாக சர்க்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக வினோத் கை தூக்கி இருக்கணும், அது நடக்காமல் போயிடுச்சுன்னு அவரோட ஃபேன்ஸ் இதை பார்த்தோம் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக வினோத் சார்ந்த வீடியோஸ்லாம் பார்த்தோன்னு சொல்லலை, அதை பார்த்து முடிக்கும் போது அக்கா ஓகேப்பா, வட சென்னை பசங்களுக்கே உண்டான சில விஷயங்கள் இருக்குல்ல, குணாதிசயங்கள், அது இவர்கிட்ட நல்லா ததும்பி இருக்குன்றது தெளிவாக தெரிஞ்சது மக்களே. எதுக்கு மக்கள் இந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க இவருக்கு அப்படின்றதும் அப்போ பார்க்குறப்ப புரிஞ்சுது எனக்கு. ஏன்னா நிறைய ஃபேக்குக்கு மத்தியில் ஒரு ஃபேக்ட் இருந்தால் அதை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். அப்படி மக்கள் கண்டுபிடிச்சதான் இந்த வினோத் அவர்கள். இல்லை மொதல் விஷயம், தனக்கு ஒரு விஷயம் தெரியலையா அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறாப்புல. இந்த ஈகோ, வயசு வித்தியாசம் பார்க்கறது, இந்த பாலின பாகுபாடு அதெல்லாம் இல்லாமல் எனக்கு தெரிலன்னு வாய் விட்டு சொல்லி தெரிஞ்சுக்கிறாப்புல அதை கேட்டு. 2வது விஷயம், சிரிப்பு தான் வரும், எல்லா பிரச்சனைகளுக்கும் மருந்து சிரிப்பு தான். அந்த விஷயத்தை நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் செய்ய மாட்டாங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்பில் சிரிப்பை மருந்து மற்ற விஷயம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டு இருப்போம், உடம்புல 1008 நோயை வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருப்போம். ஆனால் வினோத் அவர்கள் இந்த விஷயத்தை அவர் மட்டும் வச்சுக்காம கூட அந்த கண்டஸ்டன்ஸ் எல்லார் முகத்திலையும் கொண்டு வந்தாருங்க சிரிப்பை. ஸோ இதுலேயே மக்கள் அவர் தான் டைட்டில் வின்னர்னு கொண்டாட ஆரம்பித்தாங்க. 3வது, முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனைகளை தவிர்க்கிறது, பிரச்சனைகள் இருந்து ஒதுங்கியே இருக்கிறது. ஏன்னா நமக்கு 1008 விஷயங்கள் இருக்கும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு, ஃபேமிலி கிமிலி அது இது ஃபோக்கஸ் ஃபியூச்சர்னு சொல்லிட்டு. இதுக்கு நடுவில் யாரோ ஒருத்தர் ரோட்டில் போகிறப்போ சும்மா வண்டியை மறிச்சான் ஏதோ சொல்லிட்டா நாங்கள் அடிக்க போய் அங்கே எதனா பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்து எதுக்கு அந்த ஒரு செகண்ட் கோபத்தை கட்டுப்படுத்தினா அடுத்த வேலை உருப்படியாக பார்த்துட்டு போகலாமே. இது போல் முடிஞ்ச வரைக்கும் அந்த கண்டஸ்டன்ஸ் மத்தியில் கோபத்தை கட்டுப்படுத்துகிற ஒரு பிளேயராகவும் வினோத்தை பார்த்துருக்காங்க. அடுத்த அநியாயத்தை பொறுக்காத மனசு, இதெல்லாம் நோமர் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தலைவர் எந்த அளவுக்கு அது போல விஷயங்களை பார்த்ததும் வெகுண்டு எழுவார் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஹீரோ மெட்டீரியல் மாதிரி இந்த பிக் பாஸ் ஷோவில், இந்த பிக் பாஸ் படத்தில் மக்கள்லாம் வினோத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு அடுத்த விஷயம், எல்லாம் நடிக்கிறாங்கப்பா அப்படின்ற பேரை கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே எடுத்துறாங்க கிட்டத்தட்ட. ஆனால் அதில் நடிக்கிறாருன்ற பேரை எடுக்காத ஒரே ஒரு கண்டஸ்டன்ட்னா அது வினோத்து தான். பார்க்கும்போது தெரியும் அந்த பையன் நம்மள மாதிரி தான் இருக்காப்புல, பாடி லாங்குவேஜ் பேசுறது முதல் கொண்டு நம்மளை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நாம வினோத்தை பார்க்குறப்ப நாமளா ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இருந்திருக்காப்புல. இல்லை கடைசியான விஷயம், ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது சும்மா ஜாலியாக கூத்தடிக்கிறது, சந்தோஷமாக நடத்தணும் கூட இருக்கிறது அப்படி இல்லாமல்
அந்த ஃப்ரெண்ட் என்ன தப்பு பண்ணுறான்னு திருத்துறது, அவனை நல்வழிப்படுத்துறது. இந்த சேர்க்கை ஒன்று சரியில்லடா, இப்படி வந்துரு, அப்போதான் வாழ்க்கை உருப்படும்னு அவன் ஹர்ட் ஆனாலும் நீ சொல்றது. அப்பேற்பட்ட விஷயங்களை வினோத் அவர்கள் பலமுறை பண்ணியிருக்காரு. கடைசியாக அந்த விஜய் பார்வதி அப்புறம் கமருதீன் 2 பேருக்கு இடையில இவர் போய் பண்ண விஷயம், கமருதீனை கூப்பிட்டு இவர் பேசின விஷயம் எல்லாம் என்னை விட உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மனசு தாங்க வேணும். நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்காம என் ஃப்ரெண்டு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு பார்த்தீங்கன்னா, இந்த மனசு வேணும். ஓகே, எண்ட் ஆஃப் த டே இப்போ ஒரு பணப்பெட்டியோட வெளியே போயிட்டாருன்ற விஷயம் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? அந்த பணப்பெட்டியோட worth பார்த்தீங்கன்னா 18 லட்சம் ரூபா. இவர் அந்த வீட்டில் இருக்கார்ல, அதில் ஒரு நாளைக்கு இவ்வளோன்ற மாதிரி அவங்க பே பண்ணுவாங்க. இதில் ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு அந்த பே ஸ்கேல் வந்து மாறுபடும். இதில் நமக்கு கிடைச்ச தகவல் வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வினோத்துக்கு 29,000 ரூபான்ற மாதிரி பேசப்பட்டிருக்காங்க. ஸோ 94 நாட்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 27,26,000 ரூபாய். ஸோ ஏற்கனவே பணப்பெட்டி ஒரு 18 லட்சம், ரெண்டுதே கூட்டினீங்கன்னா வந்துடுது. அதுவே கிட்டத்தட்ட நீங்கள் ஷோவில் கடைசியில் இருந்து என்ன ஏர்ன் பண்ண முடியுமோ கிட்டத்தட்ட அதை கொண்டு வர மாதிரி ஆகிடுது. 45,26,000 ரூபாய். இதுதான் டேக்ஸ் அது இதுன்னு பிடிக்கிறாங்களோ என்னவோ அது நம்மளுக்கு தெரியாது, அது அவங்க எடுக்கிற முடிவு. ஸோ வினோத் எடுத்த இந்த முடிவு பணப்பெட்டி கொண்டு போகலான்னு கரெக்டாக தான் எனக்கு படுது. நீங்கள் எப்படி அதை எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாம எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று தான், சினிமாவில் நல்ல எதிர்காலம் வினோத்துக்கு அமையட்டும். ஏன்னா கஷ்டப்பட்டு மேலே வரவங்களுக்கு நம்ம எப்பவுமே பேக் பண்ணணும். அதான் இந்த விஷயத்த சொல்கிறேன். அதே நேரம் வினோத்துக்கான வாழ்த்துக்களையும் தாராளமாக நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.